ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம கிளாஸ் 15ல இருக்கிறோம். அதாவது 15 எஜுகேஷனல் சைக்காலஜி. அதாவது ஒன்றாவது பார்த்தோம் சைல்ட் சைக்காலஜி, இப்போ எஜுகேஷனல் சைக்காலஜி ரெண்டும் டிஃபரெண்ட் தான். ரைட்டா? சைல்ட் சைக்காலஜி அதுக்குள்ள வரும், எஜுகேஷன் சைக்காலஜி அது கொஞ்சம் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அதாவது கல்வியியல் உளவியல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கல்வியியல் உளவியல் என்பது குழந்தை எப்படி கற்றுக்கொள்கிறார்கள், எப்படி நினைக்கிறார்கள், என்ன வகையான சூழலில் அதிகம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை கவனித்து கற்றல் செயல்முறையை மேம்படுத்தும் உளவியல் துறையாகும். இது குழந்தையின் அறிவு, உணர்ச்சி, சமூக மற்றும் நடத்தை சார்ந்த வளர்ச்சியை கவனிக்கிறது. நான் அந்த ஹைலைட் பண்ணியிருந்த மட்டும் இன்னொருக்கா பாருங்க. அறிவு, உணர்ச்சி, சமூக மற்றும் நடத்தை சார்ந்த வளர்ச்சியை கவனிக்கிறது. சரியா? இதை நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம். அஹ் மழலை வயது குழந்தைகளின் கற்றல் தன்மைகள். சரியா? இதில் வந்து நான் டேபிள் வந்து போட்டு காட்டிக்குது, இது கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க. அம்சங்கள், அதாவது முழுமையான கவனம் இல்லை. முழுமையான கவனம் இல்லை, சிறிய காலத்திற்கு மட்டுமே கவனத்தை செலுத்த முடியும். அதாவது மழலை வயது குழந்தையின் கற்றல் தன்மைகளை பார்ப்போம். சரியா? அதோட உணர்வுகளால் பலம் அல்லது பாதிப்பு. இதில் பார்த்தோம்னு சொன்னால், சந்தோஷம் அல்லது பயம் கற்றலிலும் தாக்கம் செய்யும். சந்தோஷம் அல்லது பயம். ஒரு விஷயத்தில் அதிகமாக சந்தோஷம் வைக்கிறோன்னு சொன்னால் நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அதிகமாக பயம் வைக்கிறோன்னு சொன்னாலும் ஒரு குழந்தை ஃபோக்கஸ் பண்ணாது. ஒரு குழந்தை ஃபோக்கஸ் பண்ணதோ இல்லையோ, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்களான்றதான் நோக்கம். ஒரு சில சில வீடியோஸில் நான் வந்து ஆக்டிவாக பேசிப்பேன், சில வீடியோஸில் நான் தூக்க மசக்க மாதிரி பேசிப்பேன். ரெண்டும் டிஃப்ரெண்ட். ஆனால் ரெண்டு வீடியோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்களான்றது தான். ஆக்டிவாக பேசக்கொள்ள பார்க்குறதும் ஆக்டிவ் இல்லாமல் பேசக்கொள்ள ஸ்கிப் பண்ணிட்டு ஃபோர்ட் பண்ணிட்டு போகிறதும் அது பெஸ்ட்டான ஒரு கவனிப்பு இல்லை. ஸோ இந்த மூட் ஸ்விங் ஒன்று இது. ஸோ இதில் அது நோட்ஸ் இல்லை, மூட் ஸ்விங்னு சொல்லுவாங்க. நமக்கு மூடுக்கு ஏற்ற மாதிரி பார்க்குறது அது இல்லை. ஒரு விஷயத்த நாங்கள் படிக்கணும்னு வந்துட்டா அதை ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். அந்த பிள்ளைக்கு ஃபோக்கஸ் இதா வளைஞ்சா, அதுதான் சொல்ற உணர்வு. எனக்கு அந்த நோட் இல்லாட்டியும் ஒரு உணர்வுகளால் ஒரு பாதிப்பு வருதான்னு பார்த்தா எஸ், வருதுன்னா. ஸோ போரிங்காக பேசக்கொள்ள பாக்கியலாம் இது, போரிங் இல்லாமல் ஆக்டிவாக பேசக்கொள்ள பாக்கியலாம் கொள்ள அது பிரச்சனை எனக்குன்றது இல்லை. விளங்கினா? நான் பேசுகிற விதத்துலன்றது இல்லை. விளங்கினா? நீங்கள் ஆக்டிவ் ஆகிக்கிறீங்களா இல்லாட்டி ஆக்டிவாக இல்லாத லெக்சரையும் உங்களால் உட்காந்து பார்க்க முடியுமான்றது தான். ஓகே. அதுக்கப்புறமா டெக்டைல் லேர்னிங், அதாவது தொட்டு பழகும் கற்றல். அதாவது ஒரு விஷயத்த பிடிச்சி பார்த்து தொட்டு செவியால் கேட்டு கற்றல் மிக முக்கியம். ரைட்டா? ஒரு விஷயத்த எப்படி செய்வோமே, ஒரு தியரியா மட்டும் இங்கே பாருங்க பிள்ளைகள் இப்பொழுது நாங்கள் பார்த்தோமாக்கோம் அப்படின்னு சொல்லி வாசித்து கொண்டு போனேன்னு சொன்னால் அதில் ஒரு இதொண்டு இல்லை. சும்மா வாசிச்சாலும் போரிங் ஆயிரும் உங்களுக்கு. அப்போ ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் ஃபில்டர் பண்ணி அதுக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொன்னால் தட்ஸ் த பெஸ்ட் மூவ். ரைட்டா? அப்போ குயிக்காக முடிக்கலும். இல்லாட்டி இதை வந்து ஒரு 8 மாதம் எழுதணும் இந்த கோர்ஸை. அதுக்கப்புறமா விளையாட்டு வழிகற்றல். நேரடி வகுப்புகள் அல்ல, விளையாட்டின் மூலமாக தான் கன்செப்ட் புரியும். ஒரு விஷயத்த ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள அது ஒரு ப்ராக்டிக்கலாகவும் எக்ஸாம்பிளாக, விளையாட்டுன்னு சொன்னால் ஒரு விளையாட்டுன்னு சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான். ரைட்டா? ஒரு உதாரணம் தான் விளையாட்டு. ஒரு கற்றலை விளையாட்டு மூலமாக செய்கிறேன்னு சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக கொள்றன்ற அர்த்தம். விளையாட. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம பிளான் பண்ணலாம், யோசிக்கலாம். ஒரு நைட் ஃபுல்லாக உட்காந்து இந்த சப்ஜெக்டை எளிமையாக எவ்வளோ சொல்லலாம், இது எப்படி சொன்னால் விளங்கும் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு நீங்கள் உட்காந்து யோசிச்சிங்கன்னாலே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியாஸ் கிடைக்கும். ஒரு நாள் யோசிக்கிற கஷ்டமாயிக்கும், ரெண்டாவது நாள் யோசிக்கிற கஷ்டமாயிக்கும். போக 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 நீங்கள் ஒவ்வொரு டெய்லி ட்ரை பண்ணுறீங்க, யோசிச்சு புதுசு 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 புதுசாக இப்படி ட்ரை பண்ணலாம், இப்படி ட்ரை பண்ணலான்னு ஃபெயிலியர்ஸ் வரும். புது புது கேம்ஸ் உருவாக்குறது கஷ்டமாகும். ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஒரு ஒரு 2-3 மந்த் தாண்டின பிறகு அதுக்கப்புறமா சிம்பிளாக வந்துடும். ஸ்டார்டிங் தான் ப்ராப்ளம் எல்லாருக்கும். ரைட்டா? அதுக்கப்புறமா ஈஸியாக வந்துடும். அப்போ புது புது விளையாட்டை, ஒரு விஷயம் புலருக்கு புரியலையா, அப்போ எப்படி இதை கொடுக்கலாம், என்ன மாதிரி கொடுக்கலாம் தேடலாம். இந்த யூடியூப், கூகுள் எல்லாமே இது தேடலாம். ரைட்டா?
எல்லா டீச்சர்ஸும் சொல்லுவாங்க யூடியூப் பார்க்காத, கூகுள் பார்க்காத, ஃபோனை பார்க்காத, புக் எடுத்து படி படி படி. அது இல்லை இன்னைக்கு, இல்லைங்கண்ணா. ஒரு ஜென்ரேஷன் மாறிக்குது. அன்னைக்கு எல்லாரும் புக்கை பார்த்தாங்க ஒரு விஷயம் தேடணும்னா, அன்றைக்கு ஒரு விஷயத்தை தேடி என்ன சரி ஒரு ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா லைப்ரரி போனாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட கூகுள் இருக்குது. அன்னைக்கு அவங்க கிட்ட கூகுள் இருந்துச்சுன்னா அவங்க அங்கே தான் போயிட்டிருப்பாங்க, இல்லைங்கண்ணா. அன்றைக்கு அவங்க கிட்ட அந்த விஷயம் இருக்கல்ல, விலைங்கண்ணா. அதனால அவங்க தான் பெஸ்ட்டு, அவங்க புக்ஸ் எல்லாம் படித்தாங்க. இல்லை, ஒரு புக்ஸ் இன்னைக்கு ஆடியோ வடிவில், வீடியோ வடிவில் யூடியூப்ல இருக்கலாம், கூகுளில் இருக்கலாம், விலைங்கண்ணா. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஜென்ரேஷன் ஏசப்படாது. அந்த ஜென்ரேஷன் வந்து நம்மளை ஏசிக்கும். இன்னைக்கு அவங்கள விட அப்டேட் அவங்களுக்கு ஆப்ஷன் சிக்குது. ஒரு விஷயத்த அவங்க கஷ்டப்பட்டு பஸ் ஏறி லைப்ரரி போயிட்டு தேடணுன்ற பட்சத்தில், அதே நீங்கள் லைப்ரரியும் போக தேவையில்ல, ஃபோன்லேயே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி கொள்ளலும்னா அது உங்களுக்கு கிடைச்சிக்கிற வரம். அந்த வரத்தை நீங்கள் யூஸ் பண்ணாமல் டிக்டாக்ல ஒவ்வொரு வீடியோ பார்த்து சிரிச்சு சிரிச்சு இந்தன்னு சொன்னால் கிடைக்காது. அதே டிக்டாக் ஆகிலும், அதே இன்ஸ்டாகிராம் ஆகிலும், மொண்டசூரி ப்ரீ ஸ்கூல் இல்லாட்டி வேர்ல்டு ஆஃப் எஜுகேஷன் கேம்ஸ்ன்னு அடித்தாலும், ப்ரீ ஸ்கூல் கேம்ஸ்ன்னு அடித்தாலும், நர்சரி கேம்ஸ்ன்னு அடித்தாலும் வரதான் போகுது. நீங்கள் டிகிரி எடுக்கிறத விட, நீங்கள் டிகிரி ஒன்று எடுக்கிறத விட அதில் கண்டென்ட் கூடைக்குது, விளங்கினா. அதை நீங்கள் தேடினா கிடைக்கும், அவ்வளோதான் கதை. விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா விளையாட்டு வழிகாட்டுறல் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மீளச் செய்தலால் கற்றல். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிறதன் மூலமாக நமக்கு அதிகமாக நாலேஜ் கொண்டு வரும். இதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா இதுக்கு மேலே ரீட் பண்ண விளங்குமே. கீ தியரிஸ் இன் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் சைக்காலஜியில் வந்து, அதாவது ஒவ்வொரு உளவியலாளர்கள் வந்து ஒவ்வொரு தியரிஸை வந்து முன் வச்சுப்பாங்க. இப்போ ஜீன் பயாகெட்னு சொல்கிறவர் ஒரு தியரியை முன் வைப்பார். லேவ் வைகட்ஸ்கி ஒரு தியரி, எரிக் எரிக்சன், அப்படி இவங்களோட பேர் கூட வாயில நுழையாது. என்ன ஒரு விஷயம், அவங்க ஒவ்வொரு தியரிகளை முன் வச்சுக்கிறாங்க. பாருங்க, எல்லாம் அந்நிய நாட்டை சேர்ந்தவங்க. நமக்கு பேருக்கே ஒரு தமிழ் பேர் இல்லை, ஒரு முஸ்லீம் பேர் இல்லை. ஏன்னா அறிவு இல்லை இவங்களுக்கு. இவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் இல்லை, இல்லைங்களா. இவங்க கஷ்டப்பட்டு யோசிச்சு புது புது தியரிஸை உருவாக்குறாங்க. நாங்கள் இன்றைக்கும் இந்த பண்டைய கால அறிஞர்களோட பெருமையை மட்டும்தான் பேசி கொண்டிருக்கிறோமே ஒழிய, தற்காலத்தில் நம்ம அறிஞர்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாருமே உருவாகிறது இல்லை. ஏன் இல்லைன்னா, நாம் டெக்னாலஜிக்கு ஏசுகிறோம். நாம் புக்ஸ் தான் படி, ஃபோனில் ஒன்றும் கிடையாதுன்ட்டு ஃபோனை குத்தம் சொல்கிறோம். எஜுகேஷன் சிஸ்டம் டைமை ஓவரை இழுத்து 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 தேவையில்லாத விஷயத்த படிச்சிடும். தேவையான விஷயத்த நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதும் இல்லை, சரிங்களா. இப்போ ஒரு டிப்ளமா லெவல் கோர்ஸ், வேறு இன்ஸ்டிடியூட்டில் ஒரு டிப்ளமா லெவல் கோர்ஸில் நீங்கள் என்னெல்லாம் அதிகமாக படிப்பீங்களோ அதில் முக்கால்வாசி உங்களுக்கு இந்த ஃப்ரீ கோர்ஸ்லேயே நாங்கள் கவர் பண்ணிட்டோம், ரைட்டா. ஒரு விஷயத்த இழுப்பாங்க, நாங்கள் இழுக்கல. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட், ரைட்டா. அப்போது அறிவு வளர்ச்சி நிலைகளை வந்து அஹ், ஜீன் பயாகட் பியாகட் ஜீன் பியாகட் அவர் சொல்லுகிறாரு. குழந்தை என்ன உணர்கிறார், சாரி, குழந்தை என்ன உணர்கிறார்கள், சரியா. இல்லுன்னு வந்திக்குது ஃபீமேல் ஃபார்மில். நீங்கள் பலர் பாலில் எடுத்துக்கோங்க, சரியா. குழந்தை என்ன உணர்கிறார் என்பதை பொறுத்து கற்றல் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஒரு குழந்தையோட மனநிலை புரிஞ்சு கொண்டு அஹ், அந்த குழந்தையோட உணர்ச்சி என்ன அதை விளங்கி கொண்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கல்வியை அந்த குழந்தைக்கு ஏற்றாற்போர் வழங்குறதுக்கு தானே. அதை தான் இந்த உளவியலாளர் ஜீன் பியாகட் சொன்னது. லெவ் வைட்கோட்ஸ்கி லெவ் வைட்கோட்ஸ்கி சொன்னது வந்து சமூக கற்றல். அது ஒரு கொள்கை அவர்கிட்ட. ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். மற்றவர்களுடன் பழகும் போது கற்றல் அதிகம் ஏற்படுகிறது. இந்த விஷயத்த சொன்னவங்கள ஒரு விஷயம் யாது வரணும். ஏன்னா பேங்க் ஸ்ட்ரீட் அப்ரோச், இந்த சிஸ்டத்தை தான் ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. இதில் பேங்க் ஸ்ட்ரீட்டில் எரிக் எரிக்சன் உளவியல் வளர்ச்சி நிலைகளை வந்து அவரோட கொள்கையாக கொண்டு வந்துகிறாரு. குழந்தை நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். இனிஷியேட்டிவ் வர்சஸ் கில்ட், சரியா. அந்த பிள்ளைக்கு அது முடியும், அதால் செய்ய முடியுன்ற தன்னம்பிக்கையை கொடுக்கறது எரிக்சன் அதிகமாக சொன்னது. இதெல்லாம் டீப்பாக படிப்பீங்க. எஜுகேஷன் சைக்காலஜி இன்னொரு கோர்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் சொன்ன போன கிளாஸ் வந்து சைல்டு சைக்காலஜி, இது எஜுகேஷன் சைக்காலஜி,
சைக்காலஜியில் டிகிரி மீது உங்களுக்கு வேண்டாம் எங்கள்கிட்ட செஞ்சு கொள்ளவும் இயலும் ரைட்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் ப்ரீ ஸ்கூலில் பேசிக் என்ன ஃப்ரீ கோர்ஸில் எங்களுக்கு இவ்வளோ தான் சொல்லலும். நீங்கள் டிப்ளமா டிகிரி வரண்டா உங்களுக்கு வந்து இதை டீப்பாக படிச்சிடும். கிளியர் தானே? அப்போ இதான் நோட்ஸ் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. கற்றல் ஊக்கப்படுத்தும் உளவியல் உத்திகள். கற்றல் ஊக்கப்படுத்தும் உத்திகள் இதெல்லாம் இவ்வளோ எல்லாம் ஈக்குதா? இதெல்லாம் இப்போ நான் ப்ரீ ஸ்கூலில் படிக்கணுமா? நான் என்னத்த புள்ளைக்கு பருப்பு ஒட்ட சொன்னேனா, இல்லாட்டி பஞ்சு ஒட்ட சொன்னேனா, இல்லாட்டி கலர் கலராக உடுப்பு உடுத்துட்டு வர சொன்னேனா, 4 கலரை படித்து கொடுத்தேனா, 4 பாட்டை படித்து கொடுத்தேனா, அப்படியே ஈக்க வேண்டியதுதானே. எனக்கு நான் இப்போ உளவியல் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சில டீச்சர்ஸ் வந்து மனநல ஈக்கும். விளங்கினா இவ்வளோ எல்லாம் எனக்கு இவ்வளோ நோட்ஸ் எழுதி பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, வீட்டில் ஆக்கலன்னு சொல்லுவாங்க, என்னத்த நீ ஒரே எழுதி எழுதிக்கிறாய், என்னத்த அப்படி படிக்கிறாய் அப்படின்னு கேட்பாங்க. படிப்பு மனிதனை இன்னொரு அத்தியாயத்துக்கு கொண்டு போகும். ஒரு புது ஒரு உணர்ச்சியை கொண்டு வரும். விளங்கினா ஒரு புது சிந்தனையை உருவாக்கும். ஒரு புது விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம் டெய்லி. எனி டைம் நாங்கள் அப்டேட்டில் தான் இருக்கணும். அது இனி நம்ம ஆக்களுக்கு சொன்ன இலங்காது. ஆனால் இதை பார்த்துக்கோங்க சரியா. பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இதில் நம்ம இங்கிலீஷ் கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக நாங்கள் லேர்ன் பண்ணுறோமேண்ணா. இப்போ பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒன்று இருக்குது அப்படின்றது இங்கிலீஷ் கோர்ஸில் சரி நாங்கள் படிச்சிக்க மாட்டோம். ஆனால் இங்கே நமக்கு அந்த ஒரு நாலேஜ் ஒன்று வருது. அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரியா. ஒவ்வொரு ஃப்ரீ கோர்ஸ்க்கும் சேர்ந்துக்கோங்க. ஆனால் எல்லாரும் உண்மையாக படிச்சிட தரமாட்டாங்க. யூபிஇ அப்ரூவ்டு இதா இல்லைன்னு செக் பண்ணி ஃப்ரீ கோர்ஸுக்கு சேர்ந்துக்கோங்க சரியா. யூபிஇ அப்ரூவ்ட் இந்த சிசிபி சர்டிஃபைட் பண்ண அந்த மாதிரி கோர்சஸ் மட்டும்தான் ஜென்யூன் ஆகிக்கும். அடுத்தெல்லாம் ஏமாத்துறவங்களும் வருவாங்க, பார்த்துக்கோங்க சரி. குழந்தை நல்ல செயல் செய்தால் பாராட்டல். அது தொடர்ந்து நடக்கணும் சரியா. பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சொன்னால் பாராட்டுதல், அதை மட்டும் ஒரு பேசிக் ஐடியா எடுத்துக்கோமே. ரைட்டா. அதுக்கப்புறமா ஸ்கேஃபோல்டிங். ஸ்கேஃபோல்டிங்னா ஒரு செயல்பாட்டை படிப்படியாக எளிமைப்படுத்தி கற்றல் வழங்குதல். ஒரு விஷயத்த பிரேக் உடச்சி 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 அது ரொம்ப எளிமையாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறது. அடுத்த வந்து விஷுவல் எய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். படங்கள் வண்ணங்கள் போன்றவை மூலம் கற்றல் ஊக்கமளிக்கப்படும் உருட்களா. சரி, அது இது உண்டு, இது தேவையில்ல. அஹ், அது டைப்பிங் மிஸ்டேக் வந்தீங்க. அது ஸ்டோரி பேஸ்ட் லேர்னிங், அதாவது கதைகள் மூலம். ஸ்டோரி அது மாதிரி வாசிக்க தேவையில்லை. ஸ்டோரி பேஸ்ட்னா ஒரு ஒரு கதையை சொல்லி ஒரு கதையொன்றை சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லைங்களா. அப்போ அந்த எக்ஸாம்பிளாக ஒரு விஷயத்த ஐடியாக்குள்ளே வரும். ஸ்டோரி பேஸ்ட் லேர்னிங்னு சொல்லக்கொள்ள ப்ரீ ஸ்கூல் மட்டும் இல்லை, இப்போ நீங்களும் தான் இதை ஒரு சில விஷயத்த நம்ம கதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகணும்னு சொன்னால் அது விளங்கும். ரைட். கற்றல் சூழல் அமைப்பின் உளவியல் தாக்கமா. கற்றல் சூழல் அமைப்பின் உளவியல் தாக்கங்கள், அதாவது குழந்தைகள் பாதுகாப்பான சூழல் இருந்தால் தான் மனம் திறந்து கற்றுக்கொள்ள முடியும். ஒரு விஷயத்த பாதுகாப்பான ஒரு சூழல், இப்போ சும்மா சொல்லுமே, இப்போ ஒரு ப்ரீ ஸ்கூல் இருக்குது, அங்கிட்டு நாயை கட்டி போட்டிக்கிறாங்க, பவ் பவ் வந்து கடிச்சிட்டு வேண்டி கத்துது. இப்போ அந்த பிள்ளைக்கு மனநிலை பிடிக்கும் நீக்கும் இல்லைங்களா. அப்போ அது டிஃப்ரெண்ட் இல்லைங்களா. அப்போது ஒரு டீச்சர் ஆகிடும். இங்கே குழந்தைகள் பாதுகாப்பான சூழல் வரக்குள்ள வந்து சில சார் மாதிரி இருப்பாங்க ப்ரீ ஸ்கூலில். டீச்சர் லேடிஸ் இல்லை, சார் மாதிரி பார்த்தா சும்மா பெரிய டைனோசர் மாதிரி இருப்பாங்க. சும்மா பெரிய உருவத்தில் அவங்களே போயிட்டு புளிக்கிறவே எண்டு சொன்னா அந்த புள்ள சும்மா பயப்பட்டு ஒரு ஏனோ தானோ படிக்கும் இல்லைங்களா. வாப்பாட செகண்ட் பிரதரை மாதிரி தான் நாங்கள் இருக்கணும். அதாவது சித் சாச்சான்னு சொல்லுவோம், அத்தான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க தமிழில். ஸோ அதை மாதிரி இல்லைங்களா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்ம கூட நம்ம ஃபேமிலி ஒத்தராக தான் நம்ம ஒரு டீச்சர் ஆசிரியர் இருக்கணுமே ஒழிய போயிட்டு டோ புழுக போகிறேன்னு சொல்லி நம்ம பெரிய உடம்ப காட்டி பயமுறுத்துறது இல்லை. டீச்சர்ஸ் தான் பெரம்ப காட்டி அடிக்கிறது கத்துறது ஏசுறது இன்னும் ஆல்ரெடி அந்த பிள்ளைங்க வீட்டிலே பிரச்சனை வந்திருக்கும். வீட்டிலேயே மேபி சண்டை பிடிச்சி கொண்டு இருப்பாங்க. இங்கே வந்தால் நீங்களும் கத்தி கொண்டு போகல, அந்த பிள்ளை எங்கே தான் போகிற. அடுத்து வந்து நேர்த்தியான அழகான அமைதியான இடம் குழந்தையின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். அதாவது இந்த பஸ்ஸில் போகிறது வாகனம் போகிறது
பீ 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 பூண்டு வாகனம் போய்த்து கொண்டிருந்தா அந்த பிள்ளைக்கு ஃபோக்கஸ் பண்ணிடுமா ஏலா இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணக்கொள்ள இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கொள்ள 2 மணி, ஏர்லி மார்னிங் 2 மணி. ஏன் 2 மணி அப்படின்னு சொன்னால் நான் இந்த ஈவினிங் டைமோ மார்னிங் டைமோ இல்லாட்டி பகல் டைமோ ரெக்கார்ட் பண்ணக்கொள்ள கீழே வாகனம் போகும் இல்லாட்டி வீட்டில் கத்தி கொண்டிருப்பாங்கன்ற பட்சத்தில் எப்படி எனக்கு ஃபோக்கஸாக ரெக்கார்ட் பண்ணிலும் எப்படி எனக்கு ஃபோக்கஸாக யோசிக்கலும். எனக்கு அப்படி யோசிக்க இயலான்றதுனால தான் நான் 2 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்போது ஜஸ்ட் 2 o'clock ஏர்லி மார்னிங் தூங்காமல் இந்த கோர்ஸ் முடிய வரைக்கும் நான் இத்தனை நாள் அவ்வளோ வீடியோவும் தூங்காமல் 2 மணி 3 மணி 4 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். எல்லாரும் தூக்கம், நீங்கள் கூட தூக்கம். ஆனால் நான் தூங்காமல் உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸுக்கு நான் தூங்காமல் ரெக்கார்ட் பண்ணுறேன். வரீங்களா? அப்போ ஏன் ஏன்னா அமைதியான இந்த அமைதியான இடம் ஒன்று வேணும், அமைதியான சூழ்நிலை ஒன்று வேணும், சத்தம் இல்லாத ஒன்று வேணும். அப்பதான் யோசிக்க இயலும். ஒரு மனுஷனா பிறந்தா அவனோட மூளை வேலை செய்யணும்னா அவனுக்கு அமைதியான இடம் ஒன்று வேணும். அந்த அமைதியான இடம் வேணும் ஏன்னா யோசிக்கணும். இப்போ அமைதியே இல்லாமல் வாகனம் போயிட்டு கொண்டிருக்கிற இடமும் இல்லாட்டி மாடு கத்துற இடமும் ஆடு கத்துற இடத்துக்குள்ள நீங்கள் வந்து ப்ரீ ஸ்கூலில் வச்சேன்னு சொன்னா இல்லாட்டி பக்கத்தில் டான்ஸு ஃபேக்ட்ரி மெஷின் வேலை செய்கிறவங்க வேலை செய்கிற இடத்துகளில் வச்சேன்னு சொன்னால் டீச்சர் என்ன செய்யலாம்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் படிச்சு கொடுக்குறீங்க பிள்ளைகள் இந்த இது என்ன ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறீங்க. அந்த பிள்ளைக்கு என்ன கேட்டுக்கொண்டிருக்கும்? அந்த மெஷின் சவுண்ட் தான் கேட்டுக்கொண்டிருக்கும். இல்லாட்டி அந்த ஃபோக்கஸ் வேற சரிக்கும். இந்த குருவி கத்துறது சில ப்ரீ ஸ்கூலில் பார்த்திப்போம் இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வச்சுப்பாங்க. அந்த குருவி கத்துறதையே அது பார்க்கறதுக்கு டைம் சரி இல்லைங்கண்ணா. அப்போது எங்கே எதை வைக்கணும், எந்த சூழ்நிலை வைக்கணும், எப்படி ஒரு ப்ரீ ஸ்கூல்ட இடம் செலக்ட் பண்ணணும். சில 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 ப்ரீ ஸ்கூல்ட லைசன்ஸை கேன்சல் பண்ணுற ரீசனாக தான். ஏன்னா அதிகமான சவுண்ட் பொல்யூஷன் இருக்கிற ஏரியாவில் வந்து ப்ரீ ஸ்கூல் வைக்கப்படாது. அது கம்ப்ளீட்லி டேஞ்சரஸ். அதிகமாக வாகனம் போகிற இடத்துகளில் வந்து ப்ரீ ஸ்கூல் வைக்கப்படாது. ஏன்னா வாகனம் சவுண்ட் அது கேட்டுக்கொண்டிருக்கும். சவுண்ட் பொல்யூஷன் குறைஞ்சிக்கணும். முற்றிலும் தடுக்கலா சில இடத்துகள்ல சூழ்நிலைக்குது. அந்த சூழ்நிலை இது என்ன தவிர்க்க முடியாது எப்படி சத்தம் கேட்டுதான் ஆகும்னா அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. சில இடங்கள் பார்த்திப்போம் உள்ளுக்கும் சில இடங்கள் லீக்கும் அமைதியான இடங்கள். ஆனால் ப்ரீ ஸ்கூல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக பெரிய பெரிய போர்டை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக வேண்டியே கொண்டு வந்து ரோட்டுக்கு முன்னு வைப்பாங்க ப்ரீ ஸ்கூலை. அதுதான் பிள்ளைன்னு சொல்கிறேன். கொஞ்சம் பின்னுக்காகி சத்தம் இல்லாத இடத்துல வைக்கிறதுக்கு இடம் இருந்தாலும் ரோட்டு முன்னு கொண்டு வைப்பாங்க பாருங்க. பெரிய பேனர் அடிச்சு திஸ் இஸ் அவர் ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அதுதான் பிள்ளை வேணுங்களா. அப்போ முன்னுக்கு ரோட்டு முன்னுக்கு வைக்க சொல்லக்கொள்ள திஸ் இஸ் வாழைப்பழம்னு சொல்லக்கொள்ள பேங் பேங் பேங்ட்டு எனக்கு அடிக்கும், ஹோன் அடிக்கும். அந்த பிள்ளைக்கு டென்ஷன் ஆகுற வேலைங்கண்ணா. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ அது உளவியலுக்குள்ளே தான் வர. ஏன்னா ஃபோக்கஸ் பண்ணணும்னா அமைதியாகணும். கற்றலில் அடிக்கடி இடைவேளை, இயக்கம் மற்றும் விளையாட்டு நிகரற்ற பங்கு வகிக்கிறது. இது எப்படின்னா 20 மினிட்ஸ் படிச்சு கொடுத்தேன்னு சொன்னால் மீதி 20 மினிட்ஸ் விளையாட விட்ற, அதுக்கப்புறமா 20 மினிட்ஸ் படிச்சு கொடுக்குற, அதுக்கப்புறமா 20 மினிட்ஸ் விளையாட விட்ற. இதுதான் செகண்டரி எஜுகேஷன், ப்ரைமரி எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் எல்லாத்துலேயுமே இதுதான் பெஸ்ட்டு பிரின்சிபல். ஆனால் நம்ம ஸ்ரீலங்கா மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுறல்ல. நீங்கள் இனி சரி இதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். டைம் டேபிள் எப்படின்னா 20 மினிட்ஸ் படிங்க, 20 மினிட்ஸில் ஆடுங்க, 20 மினிட்ஸ் படிங்க, 20 மினிட்ஸில் ஆடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா பெல் அடிச்ச பிறகு பேரண்ட்ஸ் வருவாங்க, பிள்ளைய கொடுத்து அனுப்புங்க. அப்புறமா இந்த நோட்ஸையும் எழுதிக்கோங்க. பயிற்சியாளர்களுக்கான குறிப்பு, அதாவது உங்களுக்கான குறிப்பு குழந்தைகளின் இது எழுதிக்கோங்க. சரியா விளங்கிச்சு தானே? பயிற்சியாளருக்கான குறிப்பு குழந்தைகளின் விகிதாசார வளர்ச்சியை, அதாவது டெவலப்மெண்டல் பேஸ்ன்னு சொல்லுவோம், புரிந்து கொண்டு கற்றலை அளிக்க வேண்டும். ரைட்டா? அதுக்கப்புறமா கட்டாயம் அல்லாத சூழலில் கற்றல் ஏற்படுத்த வேண்டும். அதாவது சில விஷயங்கள் கட்டாயம், இந்த கட்டாயம் என்னத்த அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறேன், ப்ரீ ஸ்கூலில் வந்து இந்த சாப்பாடு, நான் சாப்பாட்டுக்கு வருவோம். சாப்பாடு என்னான்டா டைம் டேபிள் போட்டுருவாங்க. சாப்பாடு கட்டாயம் புல்லு கொண்டு ஒரு நாளைக்கு மாவு சாப்பாடு, ஒரு நாளைக்கு சோறு சாப்பாடு, ஒரு நாளைக்கு பயர் கவுப்பி அப்படின்ட்டு டேட்டா போட்டு கொடுத்தா ஒன்றாவது பேரண்ட்ஸுக்கு அது 7 மாண்டு பார்க்கணும்.
போட்டு இந்த ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு எனத்தாண்டு தெரியல. அது உங்களோட மனநிலை எனக்கு எப்படின்னு அது எனக்கு உண்மையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளலாம இது ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ்ட அவங்களுக்கு என்ன பேரண்ட்ஸ் மேல கோவம்னு தெரியா புள்ளுகளை வாட்டி எடுக்கிறாங்களோ இல்லையோ பேரண்ட்ஸை வாட்டி எடுப்பாங்க. அஹ் அவன் அந்த பிள்ளைக்கு அந்த உடுப்பை போட்டு வர சொல்லு ஒரு நாளைக்கு. மீட்ட கலர் உடுப்பை போட்டு வர சொல்லு, ஆமி கரண்ட் உடுப்பை போட்டு வர சொல்லு, டாக்டர் உடுப்பை போட்டு வர சொல்லுன்ற ஒரு நாளைக்கு லிஸ்ட்டை போட்டு அனுப்புறேன். அது சரி பரவாயில்ல ஒரு கேட்டகரியில் சேர்க்கலும். அது எனக்கு அது இன்றைக்கு பருப்பு தான் ஆக்கிட்டு வரணும். அடுத்த நாள் வந்து புலசிக்கு ஆக்கிட்டு வரணும். அடுத்த நாளைக்கு கவுப்பி ஆக்கிட்டு வரணும். லிஸ்ட்டையும் போட்டு கொடுத்தாச்சு இதுதான் சாப்பாடு அப்படின்னு. ஒன்றாவது அந்த பேரண்ட்ஸுக்கு ஏழுமா அவங்களுக்கு விடிய எழும்பி அவங்க ஆக்கி ஏழுமா அவங்க வேலைக்கு போறாங்களா வீட்டில் இருக்கிற பிரச்சனை ஒன்று இல்லை. சிலது அழுகி புல்ல வைக்கிற மிஷின் மாதிரி பெத்து போட்டு பெத்து போட்டு பெத்து போட்டு வளர்த்து தின்ன கொடுத்துட்டீங்க. அதில் விடிய எழும்பி ஆக்குங்கள். ஆனால் சமுதாயத்துக்கு ஒரு யூஸ்ஃபுல் ஆகிக்கணும். அப்படி இல்லாட்டி நானும் வேலை செஞ்சு என்ன சரி சம்பாதிக்கணும் அப்படின்னும் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிற டீச்சர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஒர்க்குக்கு போகிற வேற வேற கவர்மெண்ட் ஜாப்ல போகிற வேற வேற துறை சார்ந்த பெண்கள் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு டைம் உண்டிக்குமான்னு கேட்டால் இல்லை. அப்போ அவங்களுக்கு எல்லாம் ஓவர் ப்ரெஷர் விளங்கினா இந்த புள்ள பிறந்துட்டுன்னு சொன்னா அப்படி ப்ரெஷர். அந்த ப்ரெஷர்னாலேயே ஒரு புள்ளையோட நீ பாட்டிடுவாங்க. இல்லாட்டி மேக்ஸிமம் 2 புள்ளையோட நீ பாட்டிடுவாங்க. இல்லைங்கண்ணா அந்த மெஷின் கல்லிக்குது அது பெத்து போடுங்க 10 15 இல்லைங்கண்ணா. அதுகளை பற்றி நான் பேச வரல. அதுகள் இருக்கிற இடங்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பாருங்க அனலைஸ் பண்ணி பாருங்க மெஷின் கல்லிக்குன்னு சொன்னால் அதில் கொடுத்துடுங்க. நீ இதாக்கி அனுப்பு அதாக்கி அனுப்பு உண்டு அதுக்கு அதான் தொழில் அதுரா செஞ்சு அனுப்புங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் ஜாப் போகிறவங்க இல்லாட்டி ஒர்க் போகிற உமன் செய்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு வேற கேளுங்க உங்களுக்கு இது முடியுமா இந்த சாப்பாடு கொடுத்து அனுப்ப முடியுமான்னு. அப்படி அவங்களுக்கு கஷ்டம்ன்ற பட்சத்தில் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் ஒன்று கொடுக்கணும். இல்லைங்கண்ணா அது 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 உளவியல் இதுதான் உளவியல் இல்லைங்கண்ணா. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு எக்ஸ்பிளனேஷனோட தரேன். இப்போ அடுத்த கோர்சஸ் எல்லாம் நீங்கள் சைக்காலஜி படித்தாலும் இவ்வளோங்களும் முக்க மாட்டாங்க. நான் உனக்கு முக்கி முக்கி சொல்லி தரேன் மாதிரி இல்லைங்கண்ணா. இதா ஹெல்திக்கோ முடிஞ்சு பிள்ளைகள் பாருங்க பிள்ளைகள் முடிஞ்சு பிள்ளைகள் அப்படி பிள்ளைகள்னு முடிச்சிடுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை சொல்லி தாரேன். சுச்சுவேஷன் டிகே ஒன்றாவது அந்த புல்ல உடுப்பு எந்த நாளும் உடுப்பு கலர் இருப்போம். இந்த கலர்ஸ் டே என்ன கலர்ஸ் டே பச்சை கலர் டே நீல கலர் டே நல்லன்னா இல்லை சொல்லலை. ஒன்றாவது அந்த அந்த பேரண்ட்ஸுக்கு அந்த உடுப்பெல்லாம் வாங்கி ஏழுமா அந்த வசதியை லீக்கா இல்லையா. புள்ளை பெற்றுட்டாங்களே இப்போ ஸ்கூல் போட்டாங்களே போட்டு தான் ஆகணும் அனுப்பி தான் ஆகணும் அதுக்கு தானே வாங்கிக்கிறாங்க. அப்படி தான் நிறைய பேரண்ட்ஸ்க்கு எங்கள்கிட்ட டீச்சர் மாதிரி சொல்கிறேன். நீங்கள் பெற்றுட்டீங்களே வளங்கோ அப்படின்ட்டு பிடிச்சி வாட்டி எடுக்கிற எங்கள்கிட்ட ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி தான். அவங்களுக்கு நாங்கள் ஒஸ்கார அவார்டு இல்லை அதுக்கு மேலேயும் தரணும். நோபல் பிரைஸே தரையிலும் பேரண்ட்ஸை அதிகமாக வாட்டி எடுத்த ஒரு டீச்சர் குரூப் அப்படின்னு சொல்லி சரியா. அதனால் பெஸ்ட் அப்ரோச் என்னத்தன்னா ஒன்றாவது பேரண்ட்ஸாக வாட்டி எடுக்கிறதை விட்டும் நிப்பாட்டி கொள்ளுங்கள். ரைட்டா. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னத்தன்னா சின்ன பிள்ளைக்கு இதெல்லாம் செய்யலுமோ அந்த செய்யக்கூடிய வேலைப்பாடுகளை கொடுக்கறது. ஆனால் எங்கிட்ட டீச்சர்ஸ் மாதிரி கொடுக்கறது பிள்ளைகளுக்கு செய்ய இயலுமா இயலாவா அது பிரச்சனை இல்லை. எங்கிட்ட பேரண்ட்ஸுக்கு செய்ய இயலுமா இயலாவா அவங்க செஞ்சுட்டு வரட்டும்னு முக்காவாசி ப்ரீ ஸ்கூல் புள்ள படிக்குதோ இல்லையோ ப்ரீ ஸ்கூல் வச்சுக்கிற பேரண்ட்ஸ் படிக்கிறாங்க இல்லைங்களா. ஏன்னா மொத்த கை வேலைப்பாடுகள் வேலைப்பாடுகள் வீட்டு வேலைப்பாடு எல்லா வேலைப்பாடையும் செய்கிற எங்களோட பேரண்ட்ஸ் தான். ஸோ அதனால் எதெல்லாம் பிள்ளைக்கு செய்யணுமோ அதை கொடுங்க. இல்லாட்டி பேரண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ப்ரீ ஸ்கூலில் வச்சுட்டு பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லி கொடுங்க வீட்டிலாண்டு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கை போடுங்க. அதுதான் பெஸ்ட்டு இல்லைங்களா. பேரண்ட்ஸ் மீட்டை வச்சு எல்லா பேரண்ட்ஸை உட்கார வச்சு அவங்களும் சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி வீட்டில் இல்லைங்கண்ணா. அதுதான் பெஸ்ட் ப்ரீ ஸ்கூல் டீச்சரை ஒழிய இந்தா செஞ்சிடுவா செஞ்சிடுவா செஞ்சிடுவான்னு சொல்லிட்டு தெரியும் உமா அப்பா தான் செஞ்சு கொடுத்துருப்பான்னு தெரியும். அப்போ வெக்கமே இல்லாமல் மார்க்ஸை போட்டுறீங்க பாருங்க. அதுதான் தப்புன்னு சொல்கிறேன் இல்லைங்கண்ணா. அது தப்பு. அப்புறமா கட்டாய கற்பித்தலை விட ஆராயும் கற்றல் எக்ஸ்ப்ளோரேட்டரி லேர்னிங் அதிகம் பயணிக்கும் சரியா. அதாவது டேய் இந்தா இது எழுதி இதை படின்னு இல்லாமல் தேடி பாரு ஆராய்ஞ்சு பாரு. நான் சொன்னேன் யூடியூப்லேயும் போயிட்டு போயிட்டு தேடி பாருங்கன்னு சொன்னால் அது எக்ஸ்ப்ளோரேட்டரி லேர்னிங் தான்.
ரைட்டா? நான் சொன்னதானே எங்கட கோசம் மட்டும் பார்க்காத. யூடியூப் பாரு, கூகுள் பாரு, இன்ஸ்டா பாரு, டிக்டாக் பாரு, மொண்ட அடிச்சா வரும்னா தேடு. அதுதான் ஆராய்ந்தும் கற்றல். விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் எய்ட். ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து நிறைய ப்ரீஸ்கூலில் நாங்கள் பார்த்தோமா, இந்த பார்த்தோன்ட்டு சொன்னால் நிறைய ப்ரீஸ்கூலில் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் ஒன்றே இல்லை. புல்ல கையை வெட்டிக்கும், கீழே புல்லும் என்ன சரி பண்ணிக்கும், ரத்தம் வரும். எந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எங்கள்ட ப்ரீஸ்கூல் டீச்சர்ஸ் அந்த தூக்கிட்டு ஓடுவாங்க சில டைமுக்கு ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு. ஹாஸ்பிட்டலுக்கு போக முன்னாடி, டிஸ்பென்சரி போக முன்னாடி கிட் நம்ம கிட்ட ஈக்கணும். அது பெண்டேஜ் சரி சுற்றி அனுப்புறதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கோர்ஸ் தனியாக இது வேண்டா கேளுங்க, நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். ரைட்டா? ஏன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து எப்படி போடணும், என்ன மருந்து போடணும், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் ஈக்கும் அதுவும் யூடியூப்ல ஈக்கி. ஆனால் அது தனி பெரிய கோர்ஸ். அப்போ அந்த கோர்ஸ் வந்து ஃபுல்லாகவே யூடியூப்ல இல்லை. ஏழுண்ட மாதிரிக்கு உங்களுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு யூடியூப்ல பார்த்துக்கோங்க. சரியா? இப்போதைக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஈக்கி. ரைட்? அப்போ என்ன மாதிரி கொடுக்கணும், மேபி சின்ன பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக் கூட வரும். அப்போ சிபிஆர் உனக்கு சிபிஆர் எப்படி கொடுக்குற நமக்கு தெரியுமா? இல்லாட்டி பெண்டேஜ் போட நமக்கு தெரியுமா? நாமளே ரத்தத்தை கண்டா பயம், எனக்கே பயமே. எனத்தாண்டா ப்ரீ ஸ்கூல் புள்ள கையை வெட்டி கொண்டு அது இங்க அழுகுற. இங்க ப்ரீ ஸ்கூல் டீச்சர் அந்த ரத்தத்தை பார்த்து அவ இங்க அழுகுற. இதுதான் எங்கட ப்ரீ ஸ்கூல். சரிங்களா? திருந்துங்க இனி. சரி, பாருங்க, ட்ரை பண்ணுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் எய்ட் கோர்சஸ் ஈக்கும் நிறைய இடத்துகள்ல, நிறைய தேடி பாருங்க. கிட்ட உள்ள இடங்களுக்கும் ப்ராக்டிக்கலாக செய்வாங்க. அப்போ அதுகளுக்கு போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இல்லாட்டி கவர்மெண்ட்டாலேயும் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கோர்சஸ்ன்னு சொல்லி, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் எய்ட் ஒர்க் ஷாப்னு சொல்லி. போங்க, போயிட்டு சேருங்க. சேர்ந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுங்க, எடுத்துட்டு வாங்க. ஏன்னா நீங்களும் புதுசு புதுசாக டெய்லி கற்றுக்கோங்க புது புது விஷயங்களை. அப்போ உங்களுக்கு அது நெக்ஸ்ட் ஸ்டெப் சரி கொண்டு போக இயலும். அப்படி இல்லை, ஓகே இவ்வளோ தான் நான் படிச்சுட்டேன், நான் இவ்வளோ தான் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லி அந்த 4 பாட்டையும் பருப்பு ஓட்டுறதையும் பஞ்சு ஓட்டுறதையும் கொடுக்குறது இல்லை ப்ரீ ஸ்கூல்னு சொல்கிறது. நீங்களும் புதுசு புதுசாக படிச்சுட்டு புதுசு புதுசாக அப்டேட் பண்ணிட்டு போகிறது. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எந்த ப்ரீ ஸ்கூல் இல்லையோ அந்த ப்ரீ ஸ்கூல் லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படும். அதையும் தாழ்மையுடன் நான் சொல்லிக்கொள்கிறேன் உங்களோட நல்லதுக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் பெனடோல், பெனடோல் வேறு பேண்டேஜ், சிசர்ஸ், பிளாஸ்டர் வச்சுக்கோங்க, தேவைப்படும். கிளியரா? ஸோ நாம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.